Hi hello viewers, welcome back to our channel Raida Mugi. So இந்த வீடியோ எதை பற்றினா நம்ம பைக்குக்கு புதுசாக ஒரு சின்ன அப்டேட் என்னன்னா புது பைக் வாங்கின உடனே சும்மா இருக்க மாட்டே காசு செலவு பண்ணுறேன் அப்படின்னா பேசிக் ஐட்டம்ஸ் அதாவது ஒரு பைக் நம்ம வச்சுருக்கோம் இல்லை புதுசாக வாங்கணும்னா அதுக்கு பேசிக் சம்திங் வாங்கணும்னா பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன் அதில் இன்னும் பண்ண போகிறேன். ஸோ அதான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு மெயினாக இந்த வீடியோக்கு ஆக்சுவலாக இந்த டைட்டில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பேசிக் ஐட்டம் வந்து இந்த பாக்ஸ் உள்ளதாக இருக்குது. இந்த பாக்ஸ் தெரியுதா லாஸ்ட் டெலிவரி வீடியோ அதாவது பைக் இன்ட்ரடியூஸ் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா டாப் பாக்ஸ் ஒரு கூட வந்துச்சு. பட் அது வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ இதான் ஷர்ட் SH39 இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பழைய ஒன்று கொடுத்தது. ஸோ அன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ இந்த பாக்ஸ் உள்ள தான் இன்றைக்கான ஐட்டம் இருக்குது. அன்றைக்கி பைக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஷூட் பண்ண அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு நம்ம ரெண்டு டிபார்ட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங் ஷாப். பேசிக்காகவே வண்டி வாங்கினா சின்னதாக போட்டு எதாவது வைக்கலாம் முதுக்கு வரலாம் அந்த மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு வாங்கணுன்னே நம்ம சேனல் லோகோ இல்லை சேனல் நேம் யூடியூப் சிம் இன்ஸ்டாகிராம் போட்டு அதை ஸ்டிக்கரிங் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைக்கில் சின்னதாக டீட்டெயிலிங் பண்ணுற மாதிரி இதில் ஒரு சின்ன ஒரு ஸ்லாட்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு கலர் டச்சை கொடுத்து ஸோ இந்த கலர் மேட்ச் ஆகாமல் கொடுத்துருக்கேன். தென் அலாய் வீல்ஸில் இப்போ கொஞ்சம் அழுக்காக இருக்கும். ஸோ அந்த அலாய் வீல்ஸில் பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து இந்த ஒயிட் ஆஷ் கலர் வந்து டச்சப் பண்ண மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பில் போய்ட்டு இந்த ஆஸ்லேட் பண்ணுறதுக்கான இந்த லாங் ரைடு போகும்போது நம்ம சும்மா கைஸ்ட்ரீம் போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளிப் ஒன்று போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷூ வந்து நம்ம டேமேஜ் ஆகாமல் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோ ட்ராப்பரோட ஒரு ரப்பர் இது ஒன்று பண்ணியிருக்கேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு அதே மாதிரி அந்த ஸ்டிக்கர் போட்டிருக்கோம். தென் தெரியாது வண்டி ஸ்டார்ட் பண்ணது ஆக்சுவலாக தெரியும் என்னென்னா பல்ப் வந்து ஆக்சுவலாக வந்து ஒயிட் கலர் நைட் ஐயோட பல்ப் வந்து போட்டேன்னா ஆல்ரெடி வந்து ஒரு பல்ப் வந்து ஃபியூஸில் இருந்துச்சு. ஸோ அதனால் மாத்திரம் ஒயிட்டே மாற்றிடலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே டிம் அண்ட் பிரைட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒயிட் கலர் நைட் ஐயோட போட்டிருக்கேன். பட் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரைட்னஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போதைக்கு பார்த்தா எனக்கு ஃபுல் டார்க் வெர்ஷன் இருக்குது. பட் வந்து லுக்கும் நல்லா இருக்குது. ஒரு ஒயிட் லைட் பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி பைக் ஸ்டார்ட் பண்ணால் அந்த லைட் தெரியும். இப்போ டே டைமில் தெரிய போகிறதில்ல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பண்ணியிருக்கேன். ஸ்டிக்கரி நான் வேறு ஒன்றில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ரைடர் மிக்கி போட்டு யூடியூப் இன்ஸ்டாகிராம் அந்த சிம்பிள் போட்டிருக்கேன். தென் இதான் அந்த பேக் லுக் ஷர்ட் டாப் பாக்ஸோட பேக் லுக் இதுதான். ஸோ இது எனக்கு இந்த பாக்ஸ் வச்சுக்கலாமா அந்த பாக்ஸ் வச்சுக்கலாமா பெரிய கன்ஃபியூஷன் காரணம் தான் இது. ஏன்னா இந்த பைக்குக்கு ஏற்ற மாதிரி இந்த லுக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குதுல்ல பார்க்குறது. ஸோ நல்லா இருக்குது. அதனால தான் இந்த டாப் பாக்ஸ் வச்சுட்டு நம்ம அந்த டாப் பாக்ஸ் சேல் பண்ணலாமான்னு ஒரு சின்ன ஒரு யோசனை இருக்கேன். வீடியோ விட்டுட்டு பார்த்தீங்கன்னா வேறு விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் நம்ம வண்டிக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி போட்டதெல்லாம் காமிச்சிட்டேன். ஸோ இன்னும் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு பைக்கில் ஒரு பெரிய ஸ்டிக்கரிங் ஒன்று மைண்டில் வச்சுருக்கேன். நான் அதை நான் பண்ணால் கண்டிப்பாக ஒரு செப்பரேட் வீடியோ நான் பண்ணுறேன். அது இப்போதைக்கு பண்ண மாட்டேன். கொஞ்சம் நாள் போனோடனே இந்த என்னடா போர் அடிக்க தெரியும் பைக்கு அப்போ வந்து ரிவீல் பண்ணலாம். ஸோ ரிவீல் பண்ணிடலாம். என்ன ஐட்டம் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டாக நிறைய ஐட்டம் ஆக்சுவலாக ஆர்டர் போட்டிருக்கேன். வரிசையாக வீடியோ வந்துட்டே இருக்கும் நம்ம பைக்கு வாங்குறது எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டாக வந்து வாங்குற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இதாங்க ரைடா வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். காமிக்கிற முறை நீங்களே வேணால் வந்து கெஸ் பண்ணிடுங்க. டைட்டில் போட்டிருப்போம் ஒரு வேளை தெரியல. என்ன இது ஐடியா இல்லை. டைட்டிலே போடுற ஐடியா இல்லை. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பைக்குக்கு ஒரு பைக் கவர் தாங்க வாங்கியிருக்கேன் ரைடர் வந்து. இது வரைக்கும் நான் எந்த ஒரு பைக் கவர் வாங்கினதில்லை. ஃபஸ்ட்டாக வந்து ஒரு பைக்குக்கு ஒரு கவர் வாங்குறேன். இது ஈவன் என் காரை கூட இது வரைக்கும் நான் கவர் யூஸ் பண்ணதில்லை. ஸோ இந்த பைக்கை வந்து கொஞ்சம் பொத்தி பாதுகாப்பு பண்ணி பார்த்தீங்கன்னா அது கவர் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு கவர் எப்படி இருக்குது எப்படி குவாலிட்டி எப்படிங்களா பார்த்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கலரே வந்து கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குதுல்ல. ஓ நைஸ். நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. கவர் மட்டும் தான் எதிர்பார்த்தேன். கவருக்கு ஒரு பேக் ஆக்சுவலாக அது நல்லா கேரி பண்ணுற மாதிரி இருப்பாங்க. நம்ம வந்து எங்கேயாச்சும் லாங் ட்ரைவ் போகும்போது ஒன்று எடுத்துகிட்டு போகலாம் பேக்கில் போட்டு. அந்த மாதிரி நல்லாயிருக்கு. கவர் நல்லாயிருக்கு. உள்ளே கவர் எப்படி பார்க்கணும் ரைடா. ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 3 கீ டேக்ஸ் சென்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா ஒரு 3 ஸ்டிக்கர் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பைக்கை வந்து ஒட்ட போகிற ஒரு பிராண்ட் ஸ்டிக்கர் அதாவது அதர் பிராண்ட் நம்ம வாங்குவோம் இல்லை வேறு பிராண்ட் இப்போ இன்ஜினியர் ஒன்று யூஸ் பண்ணுவோம் ஜாக்கெட் ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இதெல்லாம் நம்ம ஸ்டிக்கரிங்காக வந்துட்டு பைக்கில் அங்கேயே ஒட்டிருப்போம் இல்லை GoPro அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி என் பைக்கில் வந்து ஃபஸ்ட்டாக ஒட்ட போகிற ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா ரைடா. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ராடக்டாக தான் வாங்கியிருக்கோம். ஸோ ஸ்டிக்கர் ஒரு நல்ல ப்ளேஸாக பார்த்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக கவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹார்ட் மெட்டீரியலாக இந்த மாதிரி எதிர்பார்க்கல. நார்மலாக எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி நம்ம அம்பர்ல கிளாத் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நான் எதிர்பார்த்தேன் கவர் அப்படி இருக்கும் அப்படின்ட்டு. பட் இது பார்த்தீங்கன்னா நம்ம ரைடிங் பேண்ட் ரைடிங் ஜாக்கெட் அளவுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இருக்குது. அவ்வளோ திக் கவருங்க ஆக்சுவலாக சீரியஸ்லி. இந்த நம்ம ரைடிங் சூட்டில் வருதில்ல. ஸோ அந்த மாதிரி விட்ட கிளாத்தில் இருக்கிறத பார்த்தா ஒரு ப்ரீமியம் கிளாத்தில் இருக்குது. பட் என்னென்னா நம்ம பைக்குக்கு இந்த சைஸ் வந்து செட் ஆக மாதிரி தெரியல. ஃபஸ்ட்டு கவர் பண்ணிட்டோம். Cause I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. Okay, இதாங்க அந்த ரைடால வாங்கின பைக் கவர். ஆக்சுவலாக இந்த பெரிய பைக்கு பார்த்தீங்கன்னா சூட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக உங்களுக்கு இன்னும் பாட்டமில் ஒரு கேப் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஆக்சுவலாக டாப் பாக்ஸ் போட்டிருக்கேன். நார்மலாக வந்து எல்லாரும் எல்லா பைக்கிலும் இப்போ டாப் பாக்ஸ் போட மாட்டாங்களா.
ஸோ டாப் பாக்ஸ் நான் எடுத்துட்டேன்னா நார்மலாக உங்களுக்கு தர வரையும் பார்த்தீங்கன்னா வந்து கவர் ஆகிடும். ஸோ டாப் பாக்ஸ் போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக வந்து உங்களுக்கு கேப் இருக்குது. ஸோ இங்கே வந்து கிளிப் கொடுத்துருக்காங்க, அந்த பக்கம் கிளிப் இருக்கும். ஸோ பாட்டம் கிளிப் பண்ணிட்டோன்னா காற்றுல பறக்காமல் இருக்குல்ல. ஸோ அந்த பர்பஸாக தான் சீரியஸ்லி இந்த குவாலிட்டி எதிர்பார்க்கல, நல்லாவே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூவி ப்ரொடெக்டர்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஈஸியாக வந்து நம்ம வெயிலில் நிப்பாட்டும் போது நம்ம மோஸ்ட்லி கவர் பண்ணியிருப்போம். ஸோ வந்து ஈஸியாக வந்து ஃபேட் ஆகி நிற்க விட ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாங்கும். அதுக்கப்புறம் ஹீட் ரெஸ்டட், நம்ம வந்து பைக் ரொம்ப ஹெவி ஹீட்டில் ஓட்டு வச்சுருக்காங்க. நார்மலாக இப்போ வந்து நம்ம ரைட் பண்ணிட்டு வரோம், எக்ஸாஸ்ட் ரொம்ப ஹீட்டாக கவர் பண்ணும்போது இது எரிஞ்சிருமா அப்படின்றது ரொம்ப பயப்பட தேவையில்லை. ஆல்மோஸ்ட் நார்மல் ஹீட்டில் வந்து தாங்கல. பார்த்தீங்கன்னா இது வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல். அப்புறமா வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட், மழையை கூட வைஸ் போடுவோம், அதுக்கு போடுவோம்ல. ஸோ போடும்போது தண்ணி வந்து உள்ளே போகாது. இன்னும் நான் சொல்லலை டாப் பாக்ஸ் போட்டதால் கீழே கவர் ஆகலை அப்படின்றது. என்ன இருந்தால் கூட வந்து இவ்வளோ கவர் ஆகிருக்குது. என்ன ரீசனாக நம்ம வந்து சைடில் வந்து சேட்டில் பேக் இது மாதிரி பேக்கெலாம் போட்டால் கூட வந்து இந்த கவர் நீங்கள் வந்து ஒரு ரைடு பர்பஸில் போகும்போது ரைட் டைமில் ஒரு நீங்கள் வந்து மேபி உங்கள் சேட்டில் பேக் வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வச்சு நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். காமிச்சல. ஸோ நீங்கள் பேக் பண்ணி நீங்கள் வந்து ஒரு சின்ன இந்த அளவு தான் வரும். வந்து பார்த்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், ட்ரிப்பு கூட எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷனில் வந்துட்டு எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கீழே வந்து சுருங்கிடும். உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, தண்ணி பட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே விடாமல் ஸோ வந்து பாட்டமில் போய் கவர் ஆகி போகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி இந்த பைக் கவர் பார்த்தீங்கன்னா நான் வாங்கிறது யூனிவர்சல் சைஸ். எந்த பைக்குனாலும் மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 99% சொல்லலாம். ஆனால் அவ்வளோ சூட் ஆகும் பார்த்தா இப்போ இந்த சின்ன பைக்கு பெரிய பைக் இதுக்கு சூட் ஆகாமல் ரொம்ப குழப்பம் வேணா. யூனிவர்சல் சைஸ் தான் நீங்கள் எந்த பைக்காலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருக்குன்னா ரைடா அவங்க வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதிலே வந்து அவங்க வந்து போட்டிருப்பாங்க டீட்டெயில்ஸ், ஃபுல் கம்ப்ளீட் அதை பற்றின டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு அஃபோர்டபுள் தான். அப்படி சொல்கிறது நம்மளால ஈஸியாக வாங்கலாம், அந்த மாதிரி பட்ட ப்ரைஸ் தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ தென் நான் யூஸ் பண்ணக்கூடிய ரைடிங் கியர்ஸ், பேண்ட் அண்ட் ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா ரைடாவோட யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நல்லா குவாலிட்டியாக இருக்கும். மறக்காம வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். பைக் கவர் இல்லை, ஆனால் நீங்கள் வந்து ரைடிங் கேஸ் கூட நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு க்ளவுஸ் அண்ட் ஷூஸ் கூட லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்து வாங்குற ஒரு தாட்டில் இருக்கேன் நான். ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். For everyone internally, I had some people burning me, but now they fucking learn to see I ain't the one to fuck with. Now they looking nervous.